மகாசிவராத்திரி அன்று அதிகாலையில் நீராடி தூய ஆடை அணிந்து நாள் முழுவதும் உபவாசம் விரதம் இருந்து சிவனை வழிபட வேண்டும். மாலை முதல் மறுநாள் காலை வரை 4 கால பூஜைகளில் கலந்து கொண்டு சிவனுக்கு வில்வ இலை மற்றும் பால் அபிஷேகம் செய்து ஓம் நமசிவாய மந்திரத்தை உச்சரித்து கண்விழித்து வழிபடுவது சிறப்பு. மகாசிவராத்திரி விரத முறை: காலை நீராடி சிவனை மனதார வேண்டி விரதத்தை தொடங்கவும். உணவு தவிர்த்து பால் அல்லது பழங்களை மட்டும் உட்கொள்ளலாம் அல்லது நீர் கூட அருந்தாமல் கடும் விரதமும் இருக்கலாம். நாள் முழுவதும் ஓம் நமசிவாய மந்திரத்தை உச்சரித்து சிவனை தியானிக்க வேண்டும். மாலை மீண்டும் நீராடி வீட்டை சுத்தப்படுத்தி பூஜை அறை அல்லது சிவன் கோயிலில் விளக்கேற்ற வேண்டும். 4 கால பூஜை முறை: நள்ளிரவு வழிபாடு: மகாசிவராத்திரி அன்று மாலை 6 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரை 4 ஜாமங்களாக 3 மணி நேரத்திற்கு ஒரு முறை பூஜை நடைபெறும். 1. முதலாம் கால பூஜை: பாலாபிஷேகம் செய்து சந்தனம் பன்னீர் பச்சரிசி மாவு அபிஷேகம் வில்வ இலை அர்ச்சனை. 2. இரண்டாம் கால பூஜை: தயிர் அபிஷேகம் துளசி அர்ச்சனை. 3. மூன்றாம் கால பூஜை: நெய் அபிஷேகம் வில்வ இலை அர்ச்சனை. 4. நான்காம் கால பூஜை: தேன் அபிஷேகம் வில்வ இலை அர்ச்சனை. முக்கிய வழிபாட்டு முறைகள்: அபிஷேகம்: பால் தயிர் தேன் நெய் கரும்புச்சாறு சந்தனம் மற்றும் தூய நீர் கொண்டு சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். அர்ச்சனை: வில்வ இலைகள் மிக முக்கியம். தாதுரா ஊமத்தை பூக்கள் மற்றும் வாசனை மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும். நைவேத்தியம்: சர்க்கரை பொங்கல் பாயசம் பழங்கள் பால் போன்றவற்றை சிவனுக்கு நைவேத்தியமாக படைக்கலாம். காணிக்கை: சிவனுக்கு விபூதி ருத்ராட்சம் சமர்ப்பிப்பது மிகவும் விசேஷமானது. சிவராத்திரி மகிமை: இரவு முழுவதும் தூங்காமல் சிவபுராணம் படிப்பது அல்லது சிவமந்திரங்களை உச்சரிப்பது நம் மனதில் உள்ள அஞ்ஞானத்தை நீக்கி ஞானத்தையும் சிவ அருளையும் பெற்றுத்தரும். பாராணை: மறுநாள் காலை சிவனை வணங்கி உணவு அருந்தி விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். மகாசிவராத்திரி அன்று சிவன் கோயிலுக்குச் சென்று சிவ தரிசனம் செய்வது கர்ம வினைகளை போக்கி அனைத்து நன்மைகளையும் தரும். மேலும் விசேஷமானது மாசி மாதத்தில் வருகின்ற மகா சிவராத்திரி அன்று குலதெய்வம் வழிபாடு செய்வது. நம் குலம் தழைக்க வம்சம் சிறக்க குலதெய்வ கோயிலுக்குச் சென்றோ குலதெய்வத்தை வீட்டில் இருந்தபடியோ குடும்பத்தினர் அனைவரும் இணைந்து வழிபட வேண்டும் என்கிறார்கள் நமது முன்னோர்கள். குலதெய்வ வழிபாட்டைச் செய்வதால் மனம் குளிர்ந்து நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் வம்சத்தையும் குலதெய்வம் காத்தருளும் என்பது ஐதீகம்.